சங்கீதம் 18வது சங்கீதம் 1 to 20 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். காவிஷ், நீ வந்து வாசி. 1 to 20 வசனங்கள். சங்கீதம் வச்சுட்டீங்களா? கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கு சவுலின் கைக்கு நீங்களாக்கி விட்ட நாளிலே பாடினார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டே, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து பற்றிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சன்னதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகித்து, கல் மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்காக எனக்கு சரி கட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 to 3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இன்னைக்கு இந்த சங்கீத தியானம் மகன் இமானுவேல் தான். அவர் கொண்டு வந்திருக்கிற வார்த்தைகளை கரங்களை தட்டி நான் உற்சாகமாக வரவேற்கிறேன். சரி பண்ணு. அல்லேலூயா.
என்ன பண்றீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 18வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் பார்க்க போறோம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுல 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இதுல 2வது வசனத்தில் இருக்கிற கர்த்தர் என் கன்மலையும், இந்த கன்மலையை குறித்து தான் நாம் இன்னைக்கு இந்த நேரத்திலே தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கன்மலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மலை, ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய ஒரு மலைங்கும்போது எப்படி இருக்கும், ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியமா இருக்கும். ஆனா இந்த கன்மலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த கன்மலை. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும். அல்லேலூயா. இந்த கன்மலையில இந்த ஆண்டவர் தேவனுடைய சமூகத்துல தேவனை நோக்கி பார்க்கும் போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நம்ம முதலாவது என்ன பண்ணணும், அறிந்து கொள்கிற ஒரு பிள்ளைகளாக என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போதுதான் ஆண்டவருடைய மகத்துவத்தை நம்ம அறிந்திருக்கும் போதுதான் நம்ம அதை சொல்லி அவரிடத்துல கேட்கும் போது நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்ய தீவிரமாக செயல்படுவார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அவரை ஒரு கன்மலையாக அவரை பார்க்கிற ஒரு மனிதனாக இருந்தார். ஏன் அப்படின்னா, அந்த கன்மலையானது ஒரு பாதுகாக்கும் ஒரு அரணாக, பாதுகாக்கும் ஒரு கோட்டையாக, தன்னை வழிநடத்துகிற ஒரு வழியாக, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணமாக அது காணப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலதான் இப்படியாக அவரால் அழைக்க முடியும் ஒரு காரியமாக காணப்படுகிறது. பொதுவாக இந்த பைபிள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கன்மலைங்கிற வார்த்தை தாவீது ராஜாவினாலதான் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 31வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலையும் யார்? அல்லேலூயா. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலையும் யார்? அவர் எப்படி ஆண்டவரை பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கன்மலையாக, பெரிய ஒரு நம்மை பாதுகாக்கிற ஒரு அரணாக, பாதுகாக்கிற ஒரு கோட்டையாக அவர் என்ன பண்றாரு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு, அவர் ஒரு பார்க்கிற ஒரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில தான் என்ன பண்றோம், கடந்து போறோம். அதே போலதான் தாவீது ராஜாவும் என்ன பண்றாரு, ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவர் கடந்து போன பாதையெல்லாம் ஒரு கடினமான ஒரு பாதை தான். அவருக்கு பிரச்சனைகள் தான் என்ன பண்றது, கூடவே இருந்தது. அந்த பிரச்சனைகள் மத்தியில தான் அவர் அந்த கன்மலையாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 46வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஜீவன் உள்ளவர் என் கன்மலையானவர் துதிக்கப்படுவதாக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. அந்த கன்மலையை குறித்துதான ஒரு துதிக்கிற ஒரு அனுபவம் அவருக்குள்ள என்ன பண்றது, காணப்பட்டது. இதன் மூலமாக என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக அவர் கடந்து போகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதே சங்கீதங்கள் புஸ்தகம் 27வது சங்கீதம் 5வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கன்மலையின் மேல் உயர்த்துகிற ஒரு காரியமாக என்ன பண்ணுது, அவருக்கு அந்த கன்மலை என்ன பண்ணுது, அவருக்கு செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். தீங்கு நாளில் அவர் தீங்கு நாள் என்ன பண்றாரு, நம்மளாம் என்ன பண்ணுவோம், தீங்கு நாள்ல புலம்புகிற ஒரு காரியத்தை செய்கிறவர்களாக இருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணல, புலம்பல. ஆண்டவரை நோக்கி, அந்த கன்மலையாகிய தேவனை நோக்கி என்ன பண்ண பார்க்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். பிரச்சனையில என்ன பண்றாரு, கூடார மறைவில ஒளித்து வைத்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன் அவர்தான் என்பதை தாவீது ராஜா அறிந்தது நிமித்தமாக தான் என்ன பண்றாரு, அப்படியாக அவரை பார்க்கிற ஒரு அனுபவம் அவருக்கு கிடைத்தது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 1வது வசனம், என் கன்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல் மௌனமாய் இராதே.
நீர் மௌனமாய் இருந்தால் நான் புலி இறங்குவதற்கு ஒப்பாவேன். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர்களைப் போல மௌனமாய் இராதேயும். நாமளும் இந்த இடத்துல என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். நம்முடைய காரியங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்துறோம். ஆனால் என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கதானே செய்யும். அதே போலதான் தாவீது ராஜாக்கு எப்படிப்பட்டதான ஒரு சந்தேகம் இருந்தது. அதனாலதான் என்ன பண்றாரு? கேளாதவரை போல இருக்கிறீரோ அப்படின்னு அவருடைய வார்த்தையை சொல்லப்பட்டதான் நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் கேளாதவரை போல இருந்தா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். குழியில இறங்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மரித்து போனதான் என்ன பண்ணணும்? குழியில ஒரு இறங்குற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கல அப்படின்னா நம் மரித்தவருக்கு சமம் அப்படிங்கிறது தான் தாவீது ராஜா இந்த இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாக நாம் பார்க்க வேண்டும் என்பதை தாவீது ராஜா மூலமாக நாம் அநேக காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு இதை எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 3வது வசனம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? பொதுவாக நடந்து செல்கிறோம். பொதுவாக நம்ம பயணிக்க வேண்டிய தூரங்கள் அதிக தூரமா இருக்கிறது. இந்த உலகத்துல நாம் வாழும் போதே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்முடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படக்கூடாது. ஆனா தாவீது ராஜா என்ன பண்றாரு? நான் எப்படிப்பட்ட பாதையில கடந்து போகும் என்பதை நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தேவனிடத்தில் கேட்கிற காரியத்தை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி. நாம் போகிற பாதைக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது தேவனை நோக்கி நாம் பார்த்து நாம் எப்படிப்பட்டதான பாதையில கடந்து போக என்பதை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதை தாவீது ராஜா நமக்கு இதை நினைப்பூட்டுகிற ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது சங்கீதம் 2வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, என் இருதயம் தொய்யும் போதே பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. நம்ம அநேக பிரச்சனைகள் என்ன பண்றோம்? தொய்ந்து போய் காணப்படுகிறோம். அநேக பலவீனங்கள்லாம் என்ன பண்றோம்? பலவீனப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இப்படியாக நம் பலவீனமாய் இருக்கும் போதே கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் போதே அதிலிருந்து அவர் விடுதலையை கொடுத்து நம்மளை உயர்ந்த ஒரு கண்மலையின் மேல நம்மளை உயர்த்துகிற ஒரு காரியத்தை நம் இடத்துல பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 2வது வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல வாழும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமா இருக்கிறோமா? மற்றவங்க பார்வைக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறது போல தெரியும், அப்படித்தானே? ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்முடைய இருதயம் தான் என்ன பண்ணுது? தீர்மானிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதான் தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து. பாவத்துல இருக்கிறோம், பாவ அழுக்கல இருக்கிறோம், இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. என்ன பண்ணோம்? என்னால் அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஆனால் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வருவதற்கு தான் என்ன பண்றாரு? அவர் நம்ம இடத்துல மனிதனாக தோன்றி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வரும்படியாக என்ன பண்ணோம்? கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனம். சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் புலிமுசல்களும். ஹல்லேலூயா. புலிமுசல் என்று இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துவம் இல்லாத ஒரு ஜந்துவா இருந்தாலும் அது என்ன பண்றதாம்? கண்மலையில தன்னுடைய வீடுகளை என்ன பண்றதாம்? கட்டி வைக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு சத்துவம் இல்லாதன்னா என்ன பண்ணும்? ஒண்ணுக்கும் உதவாத ஒரு காரியம். அதுவே என்ன பண்ணுதுன்னா ஒரு கண்மலையின் மேலதான் என்ன பண்ணுது? தன்னுடைய கூட்டை
குழி என்ன பண்ணுது, அது வீடை என்ன பண்ணுது, ஏற்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா நம்ம எல்லா வச்சும் என்ன பண்றோம், அறிந்திருக்கிறோம். தேவன் யார் என்பது நமக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது இல்ல, நம்ம அந்த கண்மலையாகி இருக்கிற கர்த்தரை நம்ம என்ன பண்றது இல்ல, முழுவதுமாக ஒரு நம்புகிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுவதில்லை. அப்படி நாம் நம்பி காணப்படுவோமானால் நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார், கண்மலையில நம்மளை பாதுகாக்கிற ஒரு அரணாக தேவன் நமக்கு நிச்சயமாக உதவி செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு காரியம் தான். கண்மலையின் மேல கட்டப்படும்போது என்ன பண்ணுது, அந்த வீடு என்ன பண்ணுது, உறுதியாக இருக்கும். அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போதுதான் என்ன பண்ணும், நிச்சயமாக தேவன் நம்மளை உயர்த்துகிற ஒரு காரியமாக அது நமக்கு செயல்படும். ஏன் அப்படின்னா கண்மலை தான் என்ன பண்ணுது, ஒரு உயர்வான ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி உயர்வான ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடை கட்டும் போது அது என்ன பண்ணுது, புயல் வந்தாலும் காற்று அடித்தாலும் சரி, மழை வந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு பாதுகாக்கிற ஒரு காரியமா இருக்குது. அதுதான் அந்த சத்துவம் இல்லாத ஜந்துவா இருந்தாலும் கூட என்ன பண்ணுதான், அந்த ஒரு உயர்வான ஒரு கண்மலையில ஒரு குழிகளை தோண்டி தன்னுடைய வீடை ஏற்படுத்துகிற ஒரு காரியத்தை ஞானி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆண்டவர், நம்மளும் என்ன பண்ண, கண்மலையை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளாக கண்மலையில நம் வீடுகளை கட்டி நம்முடைய கண்மலையில என்ன பண்ணுவோம், கண்மலையை நாம் பிடித்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். கண்மலை கிறிஸ்துவே. ஒரே ஞானப்பாலை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. இந்த கண்மலை யாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த கண்மலை. இந்த கண்மலை நம் நோக்கி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பலவீனமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த கண்மலை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருந்தால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும், அந்த கண்மலையின் மூலமாக, அந்த கண்மலையின் மூலமாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுதலை கொடுத்து நம்மளை வழிநடத்துகிற ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் 15லேருந்து 19 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நம் பேதுருவை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறேன் என்று கேட்டார்கள். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பேதுருவை நம்ம பார்க்கிறோம். பேதுருனா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய பாறை, ஒரு கல். அதுதான் இந்த இடத்துல பேதுருடைய ஒரு பெயராக காணப்படுகிறது. தமிழ் பைபிள் படி பார்த்தீங்க அப்படின்னா அதை ராயப்பர்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த பேதுருவை பார்த்தா என்ன பண்றாரு ஆண்டவர், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல், ஹல்லேலூயா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நம் கண்மலையாகிய கர்த்தரை குறித்து நம்ம பார்த்தோம், அப்படிதானே? இப்போ பேதுரு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கல்லாக என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்லுகிறார். கல் எப்படி வரும்? அந்த கண்மலையிலிருந்து ஒரு உடைக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு இதுதான் என்ன பண்றது, கல் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த பேர் என்ன பண்றாரு, கேபா என்று வைக்கும்போது தான்
இது என்ன பண்ணுது, ஒரு கல் என்று சொல்லப்படுகிறது, ஒரு தூண் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கல் இல்லாமல் வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியாது, அப்படிதானே? அதே போலதான் நம்ம கண்மலை இல்லாம, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாம நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த கண்மலையின் மூலமாக தான் என்ன பண்றோம், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அநேக பிரச்சனைகள் மத்தியில் நாம் கடந்து வந்தாலும் கூட நம் கண்மலையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், வாஞ்சிக்கிற ஒரு பிள்ளைகளாக காணப்படும் போது நிச்சயமாக தேவன் நமக்கும், இந்த பேதுருவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேனோட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அப்போஸ்தலர் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, அவருடைய விசுவாசம் என்ன பண்ணுது, ஒரு அசைக்க முடியாத ஒரு பாறையை போல, ஒரு கண்மலையை போல அவருக்குள்ள காணப்பட்டது. அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் என்ன பண்றாரு, ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியத்தை அவருக்கு சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்படிப்பட்டதான காரியம் வந்து ஒரு பேருக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே போல நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் வாழும்போது நிச்சயமாக தேவன் நம்மை கொண்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறாரோ அந்த காரியத்தை நம் கண்மலையாக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்களும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கண்மலையாக இயேசுவை நிச்சயமாக நம்ம என்ன பண்றோம், ஒரு தியானிக்கிற ஒரு பிள்ளைகளாக, நம் எல்லாவற்றிலும் அவரை நம் முன்வைத்து அதன்படி நடக்கிற ஒரு பிள்ளைகளாக காணப்படும் போது தேவன் நமக்கும் இப்படிப்பட்டத ஒரு ஆசீர்வாதங்களை தந்து நம்மளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. என் பலனாகிய கர்த்தாவே உன்னில் அன்பு கூறுவேன். ஏன்னா சொல்றான் 9 காரியங்கள் அந்த 2வது வசனத்துல சொல்லியிருந்தாலும் முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண்மலை என்ற நிலையில அவன் பார்த்தான். எப்பேற்பட்ட தேவன் மேல அவன் அன்பை வைத்தான் பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் யாரு கவனிங்க, எத்தனை உறுதியானது இது. அதை அசைக்க முடியுமா? எத்தனை புயல் காற்றுகள் வந்தாலும், எத்தனை மழை பெஞ்சாலும், எத்தனை வெள்ளங்கள் மோதினாலும் இந்த கண்மலை என்ன பண்ண முடியாது, அசைக்கவே. அப்போ எதையும் அசைக்க முடியாத ஒரு தெய்வத்தின் பேரில் அவனுடைய அன்பு இல்லையா? நம்ம ஆண்டவரை யாரா பார்க்கணும்? 10:11 அத்தோடு இது ஒன்னா பார்க்குறியா? உனக்கு ஆண்டவர் யாராக இருக்கிறார்? கவனிங்க, எந்த அளவுக்கு இந்த வசனம் உனக்குள்ள கருவா மாறி குழந்தையா உருவாக்கப்படுகிறதோ அதுதான் உனக்கு ஆசீர்வாதமா வெளிப்படும். கைசில அப்ப தேவன் யார் என்ற அந்த கற்பனை, அந்த காரியம் உனக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும். எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கு, எத்தனையோ தேவைகள் இருக்கு, எத்தனையோ சூழ்நிலைகளை நமக்கு வழி புரியாத நிலைகளில ஒரு குருடர்களை போல தடவி தெரியக்கூடிய பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்கிறோம். என் கண்மலையாகிய கர்த்தாவே உங்களுடைய நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி நடத்தும். அவர் என்ன பண்ணுவாரா? மத்திய 21:44 நீ பார்த்தீங்கன்னா, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது யார் மேல விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று சொல்ற. மோதனாலும் சேதம், அவர் விழுந்தாலும் சேதம். இப்ப எப்பேற்பட்ட தேவனுக்குள் நம்மளை வச்சிருக்கிறார்.
எத்தனை ஒரு பாதுகாப்பான நிலைகளிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்ற ஒரு நிலைலாம் தாவீதினுடைய சிந்தையில இருந்து. கவனிங்க, நீ ஆண்டவரை எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் அவரிடத்துல நீ நன்மைகளை பெற முடியும், இல்லையா? இப்ப நாம மனுஷர்களை பார்க்கிறோம். சில டாக்டர்களை சொல்லுவாங்க, அவர் கைராசி டாக்டர், எங்க போனா சரி ஆயிடும். பல டாக்டர்கிட்ட போவாங்க. ஆனா சில பேர் ஒரு காரியங்களை சொல்லி அதை கையாக்கப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க பார்வையில் அவர் யாருன்னா கைராசியான டாக்டர். தெய்வங்கள் கர்த்தாக்கள் என்று சொல்லக்கூடிய ஏராளமாக வானமண்டலத்துல இருக்கு. நான் வணங்குற தேவன், நான் அன்பு கூறுகிற தெய்வம் எனக்கு யாரா இருக்கிறார்? உனக்கு வழிகாட்டியா இருக்கிறாரா? உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரா? உன்னை அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறாரா? அவரிடத்துல அண்டிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு உனக்கு இருக்கா? இதெல்லாம் அவன் பார்த்தான். தாவீது தன் வாழ்க்கையில அவரை எல்லாவற்றுக்கும் எல்லாமாக பார்த்ததுனாலதான் அவனை அசைக்க யாராலையுமே முடியல. அவன் எல்லாத்தையும் அசைத்தான். கவனிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான நிலையான சூழ்நிலைகள் வந்த போதிலையும் மரணத்தை ஜெயித்த ஒரு நிலையில அவன் கடந்து போய் முதிர் வயது வரையில அவன் சுகமாய் வாழ்ந்தான். ஏன்னா அவன் யாரை சார்ந்து கொண்டு இருந்தான்னா, அவன் தேவனை யாரா பார்த்தான்னா அவன் கண்மலையா யாரை பார்த்தான்? அது உறுதியானது. நீ சங்கீதம் 125:1 பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அசைக்கப்பட முடியாத சீயோன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பர்வதத்தை போல அவர்கள் இருப்பார். தேவன் நமக்கு யாரா இருக்கிறார்? உயர்ந்த ஸ்தானமா இருக்கிறார? அசைக்க முடியாதவராக இருக்கிறாரா? என்றைக்கும் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறாரா? இதெல்லாம் உன் சிந்தையில வைத்து, அதாவது ஒரு இட்லி போல ஒரு வசனம். எப்படி ஒரு வசனம்? எப்படி இது? இந்த 18வது சங்கீதத்துல 2வது வசனம் ஒரு இட்லி மாதிரி. எத்தனை வாட்டி புட்டலாம் அத? அந்த தாவீது 9 முறை புட்டு இருக்கலாம். அதுல ஒரு புடுதான் கண்மலை. எப்படி போட்டா? எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சில பேர் ஒரே இட்லி ஏத்த வாயில நொந்துற மாதிரி நொந்திக்கிற முடியாது. எவ்வளவு பிட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கிறையோ அந்த அளவுக்கு அது உன் வாழ்க்கையில தேவனை குறித்து ஒரு பெரிய விஸ்தாரத்தை, டெவலப்மெண்ட்டை உனக்குள்ள கொண்டு வரும். ஒருத்தரை குறித்து எந்த அளவுக்கு அதிகமா தெரிந்து கொள்கிறையோ அந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். அப்போ ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளணும்னா அவரை குறித்து இன்னும் அதிகமா அறிந்து கொள்கிறதற்கு ஆவல் நமக்கு வேணும். இப்ப இந்த ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? தாவீதுக்கு கண்மலையா இருந்தார். தாவீதுக்கு கண்மலையா இருந்தார் இல்லையா? வழி தெரியாத நேரத்துல வழி காட்டினாரு. பாதுகாப்பு இல்லாத நேரத்துல பாதுகாப்பா இருந்தாரு. தேவைகளுக்கெல்லாம் போதுமானவரா இருந்தாரு. அரணா இருந்தாரு. துருகமா இருந்தாரு. எல்லாவற்றுக்கும் எல்லாமா அவர் இருந்தாரு. நமக்கு யாராக இருக்கிறார்? நமக்கு அவர் யாரா இருக்கிறார்? இப்ப அவரை தேடி தானே வந்திருக்கிறோம். நம்ம யாரை தேடி வந்திருக்கிறோம்? யாரை தேடி வந்திருக்கிறோம்? ஏமா அவர் மேல அன்பு வச்சதுனாலதான்மா இன்னைக்கு வந்தோம். இன்னைக்கு லீவு நாள் தானேம்மா. நமக்கு எல்லாருக்கும் லீவு தானேங்க. தமிழ்நாட்டுல ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாங்க? லீவு தானே. இப்போ நிறைய பேர் பல காரியத்தை ப்ரோக்ராம் போட்டு நல்லா ஜாய் என்ற நிலையில ஊரை சுத்துறாங்க. பல காரியங்களை சாப்பாட்டுக்குன்னு நேரத்தை செலவழித்து செய்கிறாங்க. எதேதோ ஒவ்வொரு நிலையில் இருந்தாலும் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி சபையில் வந்து
இப்போ நான் ஆண்டவரே உங்க நேசிக்கிறேன்னு அந்த நேரத்தையும் காலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து வந்ததுக்கு காரணம் இயேசுவின் மேல வைத்த அன்பு தானே. சொல்லுங்க, யார் மேல வச்ச அன்புனால தான் வந்திருக்கிறான். அப்போ அன்பு வச்சு அவரை தேடி நான் வந்திருக்கிறேன்னா அவர் யாரா இருக்கிறாரு எனக்கு எது புரியும் நமக்கு? கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் தேவனை குறித்த சரியான புரிதல் இல்லாததுனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு தான் பிரச்சனையே. ஆனா அதை கடந்து நீ வரும்போது தான், தேவனை நம்பி நீ வரும்போது தான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் கர்த்தர் தந்து நடத்தக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை விட தேவன் பெரியவர். அவரை அசைக்க முடியவே முடியாது. அப்ப அவருடைய அடைக்கலத்துல நான் வந்தபோது எந்த பிரச்சனையும், எந்த வியாதியும், எந்த பலவீனமும், எந்த சத்துருக்களும், எந்த மாந்திரிகமும் என்னை அசைக்கவே முடியாது. அதனால்தான் சொல்றான், நான் அவரில் அன்பு கூறுவேன், அவரையே அண்டிக் கொள்வேன். இப்ப நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல சங்கீதத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருக்கிறான் நிறைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதி அவர் தான் இல்லையா? கவனிச்சு பாருங்க, வறண்டு கிடந்த அந்த வனாந்தரத்துல புலம்பல் இருந்த ஜனங்கள் மத்தியில சாகவா என்ன இங்க கொண்டு வந்தீங்க மோசேன்னு கேட்ட அந்த நிலைகளில போல ஒரு தட்ட சொன்னாரு. தட்டினா 20 லட்சம் பேர் மேல இருக்கிற ஜனங்கள் தாகம் தீர்த்து நதி போல ஓட்டு தண்ணி, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாருக்கும் தண்ணி. ஏன்னா தண்ணி ஜீவன். நல்லா நிறைய பேர் கேட்டா சொல்லுவாங்க, வனாந்தரத்துல 12 மணி நேரத்துக்கு மேல தண்ணி இல்லைன்னா செத்து போயிடும், நாட்டு தானாவே எடுத்துன்னு போயிடும் உள்ள. அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணாரு இவரு? 3 நாள் அவங்க தண்ணி இல்லாத நடந்த அந்த நிலைகளிலேயும் ஜீவனா இருந்து உயிர்ப்பிக்கிற ஜீவனாக இருந்தார். தேவன் நமக்கு யாரா இருக்கிறாரு? ஜீவன் மட்டும் இல்ல, அவரே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் திருப்தி உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால அவர்கள் அன்பு கூறுவோம், அவரையே அண்டிக் கொள்வோம். அன்பு தன்னலம் இல்லாதது, எதையும் எதிர்பாராதது. தேவனிடத்துல நம்ம அன்பு கூறும்போது எதையும் எதிர்பாராத அவரையே கேளுங்க, மற்ற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தானாவே தரும். அல்லேலூயா. நன்றியோட நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சரி, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பாரானால், வழி நடத்தியிருப்பாரானால், சாட்சியின் நேரம் கொஞ்சம் ஆண்டவரை மையப்படுத்துவதற்கு நன்மை செய்திருப்பாரானால் சாட்சிகளை சொல்லலாம். இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னுடைய எல்லா நிலையிலும் இருக்கிறார். கர்த்தர் குடும்பத்தை பாதுகாத்தார். கர்த்தர் பாராட்டினார். அத்தனை தெய்வங்களுக்காகவும் கர்த்தருக்கு புராண கூறி நன்றி செலுத்துகிறோம். போன வாரத்தில் நிறைய பலவீனங்களை சொல்லி கர்த்தர் இந்த நாட்களில் அந்த பலவீனங்கள் தேவன் தன்னுடைய கூடாரத்தை வைத்து அழைத்து போவதால், மனைவிக்கு அதே போவதால், என் அம்மாவுக்கும் அதே போவதால், இப்படி எல்லாருக்கும் குடும்பத்திலான அனைவரையும் கர்த்தர் தன்னுடைய பலத்தினால் இடைவெட்டினார், பாதுகாத்தார், பலப்படுத்தினார். கர்த்தருக்கு ஆசீர்வதித்தார். கர்த்தர் பாராட்டிய எல்லா தெய்வங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். சரி, கடந்த 18ஆம் தேதி அவருக்கு ஒரு வருஷத்தை கூட கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் 19ஆம் தேதியாவது வருவாருன்னு பார்த்தேன், அது கூட பிஸி ஆயிட்டு.
பிரைஸ்ல இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். பிரைஸ்ல என்ன பாருங்க நடத்துற நேத்து 2 கூடுகை கர்த்தர் நல்ல வல்லமையா பயன்படுத்தினாரு. நேற்று நிறுவனத்துல சரியான அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஜனங்கள் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நேற்று மாலையிலையும் ஒரு கூடுகை ஆசீர்வாதமா நடந்தது. வரும்போது பார்த்தீங்கன்னா மழை பெய்யற மாதிரி சில காரியங்கள் இல்லையா. சகோதரி சொன்னாங்க, கொடை எடுத்துன்னு போங்க, வண்டியில பிடிச்சின்னு கொடை பிடிச்சின்னு என்ன பண்ண முடியாது. அது வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஒரு விசுவாசம், கர்த்தர் நிழலா மட்டும் இல்லை, எனக்கு கொடையாவும் இருப்பாரு. வராது, வீட்டுக்கு போகிற வரையிலும் மழை வராது என்று சொல்லிட்டு அறிக்கை செய்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். சைதாப்பேட்டை அந்த ஆட்சி கிட்ட வந்தவுடனே கொஞ்சம் தூரல் பெருசு பெருசா விழ ஆரம்பிச்சு. நான் ஜெபம் பண்றேன், இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவரே நீ நிழலா இருப்பீங்க, இல்லைன்னா எனக்கு கொடையா இருப்பீங்கன்னு. நான் என்ன பண்ணக்கூடாது, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வரணும். நான் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்கு போன பிறகு மழை இல்லை, அதுக்கப்புறம் வந்ததான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சுகபத்திரமா நடத்தி கொண்டு வந்தாரு. சரீர பலவீனத்துல எனக்கு தேவன் பலன் தந்தார். நேற்றெல்லாம் ரொம்ப உடம்பெல்லாம் வலி, ஆனாலும் காலையில பிரியாக்கி காலையில குறித்த நேரத்துக்கெல்லாம் சபையில வர வச்சு அவரை பாட வச்சாரு, துதிக்க வச்சாரு, ஆராதனை பங்கெடுக்க கிருபை தந்தாரு. தேவன் என் மேல வச்சிருக்கிற மாறாத அன்புக்காக, என் மேல வச்ச பெரிதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். வாஸ்தவமாவையும் கர்த்தர் என்னோடு கூட ஊழியத்துல பங்கெடுக்க வைக்கிறாரு. கர்த்தர் அதற்காகவும் நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் கொடுத்த இந்த சாட்சிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இதையும் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. நீங்க புதன்கிழமை தோறும் நமக்கு உபவாச கூட்டம் இருக்கு. உபவாசித்து ஜெபிங்க. சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில நீங்கணும், சில மாற்றங்கள் நிச்சயமா வேணும், சில சுக வாழ்வு ஆரோக்கியம் உனக்கு கட்டாயம் வேணும், தேசத்துல பல சூழ்நிலைகள் மாற்றப்பட வேணும்னா அதுக்கு ஒரே வழி உபவாசம் தான். இயேசு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். சில வியாதிகள் இயற்கையின் சூழ்நிலையினால வருது, சில வியாதிகள் பிசாசின் கிரியையினால வரும். இந்த பிசாசின் கிரியையினால வரக்கூடிய வியாதிகள் எதுவா இருந்தாலும் நீ ஸ்கேன் எடுத்த விட சரியா தெரியாது. நீ எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது சரியாகவே. அப்போ சுகமாகிற மாதிரி இருக்கும், திருப்பி என்ன பண்ணிட்டான், அது ஆரம்பிக்கிறே இருக்கும். இயேசு சொல்லும்போது சொன்னாரு, இந்த வகையான ஜாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எந்த வகையிலும் புறப்பட்டு என்ன பண்ணவே போகவே போக. அப்போ வியாதி மட்டும் கிடையாது, சில பிரச்சனைகள் இருக்கும், சில ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடிக்கு தடைகள் இருக்கும், சில பேருக்கு ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துனே இருக்கும். அப்போ சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வருமானம் வந்தால் 15 ரூபாய் செலவில் வந்து நிற்கும். இன்னும் வருமானங்கள் சம்பாதிச்சோம், கடன் மேலே கடன் ஒரு சாபத்தில் கொண்டு போய் வச்சிடும். இப்படியாப்பட்ட நுகத்தடிகளை உடைக்கிறதற்கு உபவாசத்தை தவிர வேற எந்த ஆயுதமும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா நாம எந்த ஜபத்துக்கு தான் வர்றது கிடையாது, சரியா? இந்த உபவாச ஜபத்துல 2 காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, நீ கிறிஸ்துவுக்குள்ள பலன் அடைவ. 2வது, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறு. யாரோ அவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணு. யாரோ ஜெபித்தாங்க, நீ ரட்சிக்கப்பட்ட. யாருக்கோ ஜெபிக்கிறோம், அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க.
ஆனா பலன் உன் கணக்குல நிச்சயமா கத்தருப்பார். அல்லேலூயா. பொல்லாத ஆவிகளுக்கு விலக்கி பாதுகாக்க கொள்ள. ஏன்னா நம்முடைய எதிரி கண்ணுக்கு புலப்படாத ஆவி. நம்ம எதிரி யாரு? அது மாம்சம் கிடையாது, அது ஆவிக்குரிய நிலையில இருக்கு. ஆவிக்குரிய உலகம் தான் உண்மையான உலகம். இந்த மாம்ச உலகம் உண்மையானது கிடையாது. கொஞ்ச காலத்துல எங்க இருக்கிறோம். இதுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கிற ஆவிக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உலகத்தான் சொல்றோம். 6லயும் அதுக்கு மரணம் வரும், 100லயும் அதுக்கு மரணம் வரும். என்ன வரும்? இன்னொன்னு ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, துன்மார்க்கனா வாழ்ந்தா சீக்கிரம் மரணம் வந்துடும், பேதையா வாழ்ந்தீங்கன்னா சீக்கிரம் மரணம் வந்துடும். அப்ப நீ யாரா வாழ கத்துக்க? நீதிமானா வாழ கத்துக்க. உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாரு. நித்திய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருவாரு. அப்ப இந்த சத்துரு என்ன பண்றான் நம்மளன்னா, மனசும் மாம்சமும் விரும்புகிற காரியத்தை செய்கிறதற்கு தேவ சமூகத்தை விட்டு பிரிச்சு எங்க கொண்டு போறான்? எதையோ ஒரு காரியத்துல சிக்க வைக்கிறதற்கு நம்ம கால்களுக்கு கண்ணிய வைக்கிறான். எதுல போய் மாட்டிக்கிறாங்க? எதுல போய் மாட்டிக்கிறாங்க? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அத்தியாவசியமான ஒரு காரியம் தேவ சமூகம் தான். பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளை அலட்சியம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, ஒருத்தரும் வராம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவனுக்கு மரண தண்டனை, கல் எறிந்து அவனையும் அவன் குடும்பத்தையும் கொல்லுவான். அப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை பழைய ஏற்பாடுல தேவன் வச்சார். அது மழையா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் நடுங்குன்னு இருந்தாலும் எல்லாம் எங்க போய் நின்னாங்க? நீங்க யோவேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட உபவாசத்துல நடத்தினாங்க. ஆடு மாடுகளுக்கு கூட வாயை கட்டி தீனி போடாம தண்ணி போடாம உபவாசிக்கிற அளவுக்கு நடந்தாங்க. ஒரு தேசமே மனம் மாறக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் அவசியம் தேவை. அதை விட அவசியம் இந்த உபவாச ஜெபம். இது ஒரு யுத்த ஜெபம்னு சொல்லலாம். இது என்ன பண்ணலாம்? ஒரு யுத்த காலத்துல யுத்த மனுஷனாக, யுத்த போர் வீரனாக, யுத்த ஸ்தானாதிபதியாக உன்னை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஜெபம் தான் இந்த உபவாச ஜெபம். ரெண்டாவது, இந்த உபவாச ஜெபத்துல வசனத்தை கையாண்டு எப்படி நீ சத்துருவை தாக்கலான்ற ஒரு போர்க்கால ஜெபத்துல எங்க சொல்லி கொடுக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் அதை வசனத்தின் மூலமாக எப்படி ஜெபிக்கணும் என்பதை நிறைய காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துன்னே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் கேட்டேன், வெறுமையான ஒரு ஊழியத்தை செய்வதற்கோ வெறுமையா நான் வந்துட்டு போறதுக்கோ நான் வரமாட்டேன் ஊழியத்துக்கெல்லாம். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் எதுக்கு வரமாட்டேன். அப்ப என்ன நீங்க ஊழியத்துக்கு அல்லனா உமக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்க என்னை கூப்பிட்டீங்கன்னா என்ன என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அதுக்கு பயிற்சி தேவை, அதுக்கு முயற்சியும் தேவை, அதற்கு போர் ஆயுதங்களும் தேவை. அத்தனையும் தேவன் தான் தந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ விரும்புனீனா, உனக்கு அந்த தாகம் இருக்குமானால் உன் தாகத்தை கட்டாயம் தீர்ப்பார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் நடத்தி தருவாரு. இதை மனசுல வச்சிங்க. நிச்சயமா ஒரு தாகத்தோடு கூட வாங்க. எப்படி வாங்க? எதையாயிலும் இப்படி வாங்க. நான் எதிலையாயிலும் ஒரு பங்கு எனக்கு இருக்குன்னு ஆண்டவரே, நான் எதிலையாவது ஒன்று பயன்படுத்தப்படணும், எனக்கு ஒரு ஜபமாவது கிடைக்கணும், நான் ஜபமாவது ஜபிக்கணும், இல்லைன்னா ஒரு பாட்டாவது பாடணும், என்ன பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஜப குறிப்பாவது கொடுக்கணும், ஏதாவது ஒரு பாட்டு எனக்கு இருக்கணும் என்ற நிலையில வா. ஏன்னா இங்கே சொல்லப்படுகிற, எழுதப்படுகிற, பேசப்படுகிற, ஜெபிக்கப்படுகிற எல்லாமே ஞாபக புஸ்தகத்துல கர்த்தர் எழுதி கொண்டு இருக்கிறார். உன் ஜெபத்தினால எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, உன் ஜெபத்தினால எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டு இருக்கிறாங்க, உன் ஜெபத்தினால எத்தனை சத்துருக்கள் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்பது ஒருவேளை இன்னைக்கு நமக்கு தெரியலன்னா
தேவன் பலன் கொண்டு வந்து நமக்கு தரும்போது அன்னைக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல தான் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமா விசுவாசிப்போம், செயல்படுவோம். கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மெய்யாவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதில் கலந்து கொள்றாங்க. இன்னொரு காரியம், 10 மணி போய் 10:30 ஆச்சு, இப்போ 10:30 போய் 11 ஆயிடுச்சு. ஆனா முடிக்கிறது மாத்திரம் எத்தனை மணிக்கு? இதுல என்ன பாதி கரும்பா என்னை விட்டுறீங்க, மீதி கரும்பா தான் கொஞ்சம் பிழிறீங்க. முக்காவாசி கரும்பா நான் அப்படியே தான் போறேன். என்னை பிழிஞ்சு எடுக்கல, அதுல உங்களுக்கு என்ன பண்ணல. இப்படி சொல்லுவாங்க. எஸ்ஐக்கான மீட்டிங்ல எல்லாம் அவர் தம்பி ஒருத்தர் இருக்கு, முருங்காய் எப்படி சாப்பிடணும்னு அவர் சொல்லுவார். ஒரு தேவ மனுஷன் அந்த வார்த்தையை எப்படி நீ வாங்கி கொள்ளுகிறன்றதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுவார். அந்த அளவுக்கு முருங்காவை மெல்லணுமா, மென்னு வத்தி குத்தி இப்படி கீச்சா பத்தி நெறியுமா, அப்படி சக்கையா மெல்லணும். அவ தேவ மனுஷனை என்ன பண்ணணும், அவன் கொண்டு வந்து இருக்கிற தேவனுடைய வார்த்தைய, தேவ தரிசனத்தை, தேவனுடைய அளவில்லாத அன்பை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கிறன்னா நீ என்ன பண்ணணும், நீ நேரம் முன்ன வந்ததான். நான் முன்ன வந்து உக்காந்துக்கிட்டாங்க, யார் வரணும்? நீ அதுக்கு காத்திருந்தாதான் 2 குறிப்புன்றது 5 குறிப்பா மாறும். அந்த 5 குறிப்பு அநேக ஜனங்களுக்கு ஒன்று ஆசீர்வாதமாக மாற்றும். அல்லேலூயா. இதுல பங்கெடுத்துங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், முந்தினோர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் முந்தினோர் ஆயும் மாறுவாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்ன, ஒரு புதிய சந்ததியை தருவன். அல்லேலூயா. ஒன்னிலிருந்து என்ன பண்ணுவாங்க, தோன்றுவார்கள். ஒரு புதிய சந்ததி என்ன பண்ணும், அது எழும்புன்னு சொல்றாரு. இப்ப முள்ளுகளுக்குள் விதைச்சுன்னு இருக்காத, முள்ளான நிலத்தை, தரிசு நிலத்தை பண்படுத்து, ஒரு புதிய சந்ததியை எழுப்பி தருவன்னு சொல்றாரு. ஏன்னா என் தரிசனம் ஆண்டவருக்குன்னு ஒரு சேனை எழும்பணும், ஒரு சேனையை எழுப்பணும். அவங்க தேவனுக்காக அவங்க செயல் வீரர்களாக மாறி தேவ ராஜ்யத்தை கட்டணும். இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம். அந்த சபை இந்த சபைலாம் எனக்கு பாகுபாடெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல எல்லா சபைகளுக்காகவும் நான் ஜெபம் பண்ண தான் செய்யறேன். வயசுல கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்கணும். இதுல பங்கெடுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நன்றியரோடு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு காரியம், சீபா பிள்ளைக்கு 2 பசங்களுக்கும் ரொம்ப கடுமையான ஜுரமா இருக்கு. இன்னைக்கு டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அது டெங்கு ஜுரமா இருக்குமோ என்ற ஒரு டவுட் வேற வருது. ஏன்னா விட்டு 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 ஜுரம் வருது. ரொம்ப அதிகமா பிள்ளை நடக்க கூட, அந்த ஓடி விளையாடுற பையன் நடக்க கூட முடியாத அளவுக்கு அவளை பலவீனப்பட்டு போனான்னு சொல்லி சொல்றாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைக்கு மகா பிரதான வைத்தியராக இருந்து அந்த தீமைக்கெல்லாம் விலக்கி அந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதே போல் அந்த பிள்ளைகள் எப்பவுமே அந்த சீபா மடியிலே இருக்கிறதுனால அதுக்கும் சில உடம்பு சரியில்லாத நிலைலாம் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு அது போல் பிரச்சனை இருக்குதுன்றதுனால வரலன்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முழங்கால் படி இருக்கிறவங்க முழங்கால் படி இருங்க. அவங்களுக்காக உண்மையாக பாருங்க. நம்ம பிள்ளைகளாக இருந்தால் நம்ம எவ்வளோ பாரப்படுவோம், நம்ம எப்படி வேதனைப்படுவோம். நம்ம பிள்ளைகளை பார்த்து பார்த்து என்ன சொல்லுவோம். அப்படியாக விசுவாச கண்ணோடு கூட நீங்க பாருங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ரேகா மலாக்கன முஷ்யந்த ரபன கந்தரே. இயேசுவே, அற்புதமான ஒரு சுகத்தை தாயின் கர்ப்பத்திலே இருந்து கொடுத்த அந்த பிள்ளைகளை நீர் காத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. தாயின் கருவிலே தாங்கின கர்த்தர், நிறை வயது வரையில நான் காப்பேன் என்று வாக்கு இருக்கிறது ஆண்டவரே. அந்த சிறு வயதிலே அந்த பிள்ளைகள் இந்த கொடிய வைரஸ் கிருமிகளினால உண்டாகிற ஜுரத்தினாலே நடக்க முடியாத அளவுக்கு ஒரு பலவீனப்பட்டு போகிற இந்த பலவீன கட்டுகள் மேலே ஏசாயா 10:27 வசனத்தை அனுப்பி அந்த வியாதியின் நுகத்தடியை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே.
எல்லா வைரஸ் கிருமிகளும் அழிக்கப்படுவதாக. பூரண ஆரோக்கிய சுக ஜீவன் அந்த பிள்ளைக்கு சங்கீதம் 107:20 படி நான் கட்டவிழ்த்து அனுப்புறேன். மத்திய 18:18 வசனத்தின்படி எல்லா பலவீன வல்லமைகளும் கட்டி சபிக்கிறேன். ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஜீவனை அந்த பிள்ளைங்க மேல கட்டவிழ்க்கிறேன். இன்னும் யாரெல்லாம் வியாதியில பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அது முதியவர்களாய் இருந்தாலும் எந்த வயது உள்ளவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பல மரண போராட்டத்துல கேன்சர் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை குறித்து கேள்விப்படுற ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தர் ஜீவனை தந்து அவர்கள் வியாதிகளையும் நீக்கி சுகமாக்கும்படியாக சபையாக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். கர்த்தாவே, நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவ நினையற்ற நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சரி.